ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி வெற்றி நட்சத்திரம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல்லை டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட பெல் நோட்டிஃபிகேஷனில் டிங் டாங்னு வந்து சேரும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ட்ரிக் வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, ஓகே, நல்ல ட்ரிக் பார்க்குறோம். நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்து எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கேஎல் கொடுத்துருந்தோம். கேஎல் நமக்கு ஒன்றுமே பாஸ் இல்லை. நம்ம டியர் வந்து ஃபாலோவிங் நம்பர் 3 ஷோ ஃபாலோவிங் நம்பர் வந்து நம்ம 1 மணி 6 மணி 8 மணி 1 மணி ஷோ 6 மணி ஷோ அப்புறம் 8 மணி ஷோக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்ட் 4 9ன்னு. அதில் 1 மணிக்கு பார்த்தோன்னா நமக்கு டபுள் 9 வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருந்தது. 1 மணிக்கு நமக்கு டபுள் 9 பார்த்தோன்னா பாஸ் ஆகிருந்தது டபுள் சைடில். 6 மணிக்கு பார்த்தோன்னா 349. அதில் வந்து நமக்கு வந்து 4 9 ரெண்டுமே நமக்கு வந்து பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 8 மணிக்கு பார்த்தோன்னா 039. அதில் பார்த்தோன்னா நம்ம 9 வந்து நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. நேற்று நம்ம 3 ஷோவுமே நம்ம கொடுத்த 9ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் வந்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருந்தது. பட் 3 டிஜிட் எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம வந்து 45 54 கொடுத்தோம், பார்த்தா 34 அடிச்சிட்டோம். அது ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம 9-5 கொடுத்துருந்தோம், 9-7 வந்துருச்சு. 9-2 கொடுத்துருந்தோம், 9-3 வந்துருச்சு. எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நமக்கு நிறைய நம்பர் மிஸ் ஆகிருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்கோட ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டு பார்த்தோம்னா 20/8/2026 காருண்யா ப்ளஸ் 637. அதோட கெஸ்ஸிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 ட்ரிக் வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். அந்த ட்ரிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன ட்ரிக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தோன்னா சீபோர்டு +1. ஓகேங்களா? நம்ம ரிசல்ட்டோட கடைசி நம்பர் இருக்குல்ல, சீபோர்டு +1. இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. ஓகேவா? 16ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தோம்னா நம்ம லீவ் அடுத்த நாள்லேருந்து 836 நம்மளோட ரிசல்ட். அதில் சீபோர்டு பார்த்தோம்னா 6. அப்போ 6 + 1 அப்படின்னா 7. அப்போ நம்ம 7க்கு வந்து ஆல்போர்ட் நம்ம 2 இல்லைனா 7 ஸ்ட்ரெயிட்லேயும் பவர்லேயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பவர்னால் எப்படின்னா சொல்கிறேன். 0னா 0க்கு பவர் 5, 1னா 1ஓட பவர் 6, 2னா 2ஓட பவர் 7, 3னா 3ஓட பவர் 8, 4னா 4ஓட பவர் 9, 5னா 5ஓட பவர் 0, 6னா 6ஓட பவர் 1, 7னா 7ஓட பவர் 2, 8னா 8ஓட பவர் 3, 9னா 9ஓட பவர் 4. அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சீபோர்டு +1. அப்போ 6 + 1 7. 7க்கு வந்து 2 இல்லைனா 7 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா பி போர்டில் 2 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வச்சு அதுக்கு அடுத்த நாள் நம்ம எடுத்தோம்னா 5 + 1 பார்த்தோம் அப்படின்னா 6. அப்போ ஆல் போர்டுக்கு 6 இல்லைனா 1. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா ரிசல்ட் 860. நமக்கு வந்து 6 வந்து அடுத்த நாள் வந்து நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா ரிசல்ட்டு பார்த்தோன்னா 0 + 1. அப்போனா 1 தான். 1க்கு பார்த்தோம்னா 1 இல்லைன்னா 6 நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா 666 நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7 கிடச்சிருக்கு. 7க்கு பார்த்தோன்னா நமக்கு பவரில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் நமக்கு வந்து 6 கிடச்சிருக்கு. 6 வந்து ஸ்ட்ரைட்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 1 நமக்கு வந்திருக்கு. 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பவரில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டில் பாஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ 6னா 6 + 1 அப்படின்னா 7. சரிங்களா? ஆல் போர்டு 7, 6 + 1 7. 7க்கு நம்ம ஆல் போர்டில் 7 இல்லை 2 நம்ம எடுத்துக்கலாம். ஆல் போர்டு 7 இல்லை 2ல் கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து கேமில் வர வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? ஆல் போர்டு 7 இல்லைனா 2. இந்த ட்ரிக்கு எப்படி புரிஞ்சோம்? சீபோர்டு +1 6 + 1 7 7 2 7 எடுத்துக்கிறோம். அதுலேருந்து அடுத்த நம்பர் பாஸ் ஆகுது. சீபோர்டில் 5 5 + 1 6. 6க்கு நம்ம வந்து 1 6 எடுத்துக்கிறோம். அதுக்குனால 6 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 0 + 1 1. அதுக்கப்புறம் நமக்கு 1 6 வந்து பாஸ் ஆகி 1 6 நமக்கு வந்திருக்கு. அதனால 66 பாஸ் ஆகிருக்கு. கடைசி நாள் பார்த்தோம்னா 6 சீபோர்டில் 6 + 1 7. அப்போனா 7க்கு 2 இல்லைன்னா 7 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நமக்கு வந்து ஒரு ட்ரிக்கு. செகண்ட் ட்ரிக் பார்த்தோன்னா D × A. இது வந்து நல்ல ட்ரிக்காக இருக்குது. இது வந்து நான் போன மந்தோடது கொஞ்சம் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இதில் நல்ல மீனிங் வந்து இருக்குது. ஓகேங்களா? டி போர்டுனால் நமக்கு வந்து 4 டிஜிட் இருக்குல்ல, 4 டிஜிட்டில் டி போர்டும் ஏ போர்டும் எப்படின்னா கடைசியில் 4Dயோட லாஸ்ட் போர்டு நம்ம 3Dயோட ஃபஸ்ட்டு போர்டும். சரிங்களா? 6 8. இப்போ எப்படின்னா 6 8 நம்ம பெருக்கிறோம். 6 × 8. அப்போ 6 8 நமக்கு எவ்வளோ? 48 வரும். ஓகேங்களா? 8 40 6 48. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? 4யும் 8யும் கூட்டணும். 4 8யும் கூட்டணும்னா 12. இப்போ வந்து நமக்கு இங்கே 2 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போனா 1 + 2 அப்படின்னு நம்ம கூட்டணும்.
அப்படின்னா 3. கடைசியாக நமக்கு வர்றது பார்த்தோன்னா 3. அதுக்கப்புறம்னா நம்ம ரிசல்ட் வந்து 3 இல்லைனா 8 அப்படிங்கிற போது கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா 6 × 8 48. அதை வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். 4 + 8ன்னு எழுதுகிறோம். 12. 12 வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். 1 + 2. அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிது 3. அப்புறம் நம்ம ஆல் போர்டில் 3 இல்லை 8 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் பார்த்தோன்னா 3 to 5. 3 வந்து நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை வச்சு நமக்கு அதுக்கு அடுத்த நாள் நம்ம எடுத்தோம்னா 7 3. 7 × 3. 7 3 எவ்வளோ? 21. 21க்கு 2 1 கூட்டினா 3. ஓகேங்களா? 3. அப்போ 3க்கு நம்ம ஆல் போர்டு 3 இல்லைனா 8 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆல் போர்டு 3 இல்லைனா 8. அதுக்கு அடுத்த நாள் நமக்கு பார்த்தோன்னா ரிசல்ட் 860. நமக்கு ஏ போர்டில் இது வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பி போர்ட்லேயே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதில் பி போர்டில் 2 இல்லை 7 வர சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஏ போர்ட்லேயே வருது. ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 இல்லை 8 எடுத்திருக்கோம். அதில் நமக்கு ஏ போர்டில் 8 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அப்படியே அதுக்கு அடுத்தது எடுப்போம். 8 8 × 8. 8 8 எவ்வளோ? 64. அப்போ 6 + 4 எவ்வளோ? 6 + 4 10. 10 2 டிஜிட்டில் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? 0 + 1. சரி, நான் 1 + 0 தான் போடணும். அதை மாற்றி போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ 0 + 1 எவ்வளோ? 1. அப்போ நம்ம ஆல் போர்டு என்ன எடுக்கலாம்? 1 இல்லைனா 6 நம்ம வந்து எடுக்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு 1 இல்லைனா 6க்கு நமக்கு 66 நமக்கு வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 66 வந்திருக்கு. பி போர்ட்லேயும் சி போர்டில் ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. எப்படின்னா 8 8 64, 6 4 10. 10க்கு 1 + 0 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 1 இல்லை அதோட பவர் 6. அது வந்து நமக்கு 66 வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வச்சு நம்ம இன்றைக்கி எடுத்தோம் அப்படின்னா 5 × 8. 8 எவ்வளோ? 40. அப்போ 40க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 4 + 0. 4 + 0 எவ்வளோ? 4 தான். ஓகேங்களா? அப்போ ஆல் போர்டில் இன்றைக்கி 4 இல்லை 9 இதுலேருந்து ஒரு நம்பர் வர வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம வந்து 2 7 நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் ஏ போர்டில் நான் இந்த 4 9 வர வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நாள் நமக்கு வந்து 3 கிடச்சிது. 3லேருந்து ஸ்ட்ரைட்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் நமக்கு 3 கிடச்சிருக்கு. இதில் பவரில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு 1 கிடச்சிருக்கு. 1 எடுத்திருக்கோம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பவரில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 2 நாள் பவர்லேருந்து இப்போ இன்றைக்கி ஸ்ட்ரைட்டில் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? 4 + 0 4. அப்போனா ஏ போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? இதான் நம்ம ட்ரிக்கு. D × 7. நம்ம கடைசி D × A. நம்ம கடைசி போர்டையும் இந்த ஏ போர்டையும் நம்ம வந்து பெருக்கிறோம். இதை நம்ம இது வீடியோ புரியல, இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கெஸ்ஸிங்கில் போகலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தோன்னா 4 இல்லை 7 இதை நம்ம எடுத்ததுக்கு நம்ம ட்ரிக்கில் இருக்கிற நம்பர் தான் எடுத்துருக்கோம், தவிர நம்ம வேறு நம்பர் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரல. ஓகே, இந்த ட்ரிக்கில் இருக்கிற 4 7 இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் பாஸ் ஆகி கேமில் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை 2 நம்பருமே வர கேமில் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஏ போர்டு பார்த்தோன்னா 4 7 9, பி போர்டில் 4 7 6, சி போர்டில் 4 7 9 6. ஓகேங்களா? நான் இங்கே வந்து 2 வந்து கொஞ்சம் குவைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா 2 கொஞ்சம் சான்சஸ் வந்து கொஞ்சம் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 4 7 9, 4 7 6, 4 7 9 6. ஓகேங்களா? இந்த 6 வந்து இன்னொரு ட்ரிக்கில் வந்து வருது நல்லாகவே. ஸோ நான் அந்த ட்ரிக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நான் அந்த ட்ரிக்கை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோன்னா 47 79, 74 97, 46 64, 96 69, 76 67. கண்டிப்பாக நாளைக்கு இதில் 1 இல்லை 2 பேர் வந்து பாஸ் ஆக சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? இதுலேயே வந்து 47 இந்த 74க்கும் 79 97 இந்த பேட்டர்னில் நம்பர்ஸ் வர வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்த்தோம்னா 479, 764, 796. கண்டிப்பாக இதில் ஒரு 3D வின்னிங் வர சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த நம்ம கெஸ்ஸிங் வந்து நல்லா பாஸ் ஆகணும், நம்ம வேணும் பிரார்த்திப்போம். சரிங்களா? இதை நம்ம 3D கெஸ்ஸிங். பெஸ்ட் நம்மளோட டியர் 3 ஷோ ஃபாலோவிங். நம்ம வந்து டியர் பார்த்தோன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ரெகுலராக பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு வின்னிங் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம டியர் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஆல் போர்டு 4 இல்லை 9. டியரில் ஆல் போர்டு 4 இல்லை 9ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக 100% வந்தே தேரும். 1 மணி 1 PM 6 PM இல்லை 8 PM இது 3 ஷோவில் வந்து ஒரு ஷோ ஆல் போர்டு கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்தே தீரும். சரிங்களா? பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தோம் அப்படின்னா 42 24, 46 64, 45 54, 96 69, 95 59. நாளைக்கு இதில் வந்து பார்த்தோன்னா 2 இல்லை 3 பேர் பாஸ் ஆக சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா?
இதில் பார்த்தோன்னா இந்த 42 24க்கும் 95 59 4 வந்துச்சு அப்படின்னா 42 24 இந்த பேர் தான் வரணும். 9 வந்துச்சா 95 59 இந்த பேரில் வரணும். சரிங்களா? 3 டிஜிட் பார்த்தோம்னா 2 4 5 பாக்ஸ், 245 பாக்ஸு, 952 பாக்ஸு, 459 பாக்ஸு. நாளைக்கு இதுலேருந்து ஒரு வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரிக் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ட்ரிக் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரிக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரியுங்க. அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் வந்து கமெண்ட்டில் என்ன வருதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதோ. ஓகேங்களா? ட்ரிக்கு பிடிச்சிருந்தா ஒரு தேங்க்யூ கூட வேண்டாம், நல்லா இருக்குது ப்ரோ, ஏதோ ஒரு சின்னதாக எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜ், ஒவ்வொரு வாழ்த்துக்கள் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸ்ட் ஒன்றும் பெருசாக வேணாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருக்குன்னா ஒரு நல்லா இருக்குது ப்ரோ அப்படிங்கிறத ஒரு போட்டுவிடுங்க. இந்த கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த ட்ரிக்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கு. நாளை ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ, லவ் யூ டு ஆல், டாடா.